பேரு மட்டும்தான் ஜஸ்ட் ஜெல்லி, ஆனால் உள்ள இந்த பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வித்து 25% ஃப்ரூட் பல்ப்புன்னு வந்து கொடுப்பான். பக்கத்துலேயே பெரிய ஸ்ட்ராபெரி படத்தையும் வந்து போட்டிருக்கான். இதை பார்த்த உடனே நாம் என்ன நினைப்போம், 25% ஸ்ட்ராபெரி தான் போட்டிருக்கான்னு நினைப்போம். ஆனால் அதுதான் கிடையாது. ஏன்னா ஸ்ட்ராபெரி வரும் 0.5% தான் ஆட் பண்ணியிருக்கான். மிச்சம் 24.5% பப்பாளி பழத்தை தான் போட்டிருக்கான். அப்போ நியாயமாக பார்த்தா இங்கே பப்பாளி பழத்தோட படத்தை தானே போடணும், ஆனால் இங்கே ஸ்ட்ராபெரி படத்தை போட்டிருக்கான். அப்போ இது தப்பான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இங்கே ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்டு வந்து எழுதியிருக்கான். ஆனால் அது இப்படி மறைச்சிருவோம்ல, தெரியாதுல்ல. அடுத்து இந்த ப்ராடக்டோட பேர் ஜஸ்ட் ஜெல்லி. ஆனால் இதில் 100 கிராமில் 71 கிராம் சர்க்கரை மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கான். அப்படி பார்த்தா இதோட பேர் ஜஸ்ட் சுகருன்னு தான் கரெக்டாக இருக்கும். சரி, எனக்கு புரியுது, இது ஒரு சாக்லேட்டு, அதனால சர்க்கரை வந்து அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இதில் ஃப்ரூட் பல்ப்பை ஆட் பண்ணி ஒரு நல்ல ப்ராடக்ட் மாதிரி காமிக்கிறாங்க இல்லையா, அதுதான் தப்பு. அப்புறம் இதில் ஆட் பண்ணியிருக்க ஃபுட் கலர் INS 122 கார்மோசைன். இந்த ஃபுட் கலர் யூஎஸ்ல எல்லாமே ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கு அலௌடே கிடையாது. ஆனால் இந்தியாவில் அலௌட்னால இதை யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பதிலாக நேச்சுரல் ஃபுட் கலரை கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். ஜஸ்ட் ஜெல்லி பேர் மட்டும்தான்.